மழை தரும் மிளகு பிள்ளையார். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவியில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த மிளகு பிள்ளையார் கோவில். பருவமழை பெய்யும் பொழுது இங்குள்ள விநாயகருக்கு மிளகை அரைத்து அபிஷேகம் செய்தால் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை. தல வரலாறு: முன்னொரு காலத்தில் கேரளாவை ஆண்ட மன்னனுக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டதாம். எவ்வளவு சிகிச்சை அளித்தும் பலனில்லையாம். ஒரு நாள் மன்னன் கனவில் முன்ஜென்மம் பயனால்தான் இந்த வயிற்றுவலி உண்டானது. இதற்கு பரிகாரமாக உன் உருவ அமைப்பில் எள்ளு தானியத்தால் ஒரு பொம்மை செய்து அதை அந்தணர் ஒருவருக்கு தானம் செய்தால் உன்னுடைய முன்ஜென்மம் பலன் அவருக்கு சென்றுவிடும் என்று தெய்வீக குரல் கேட்டது. மன்னனும் அதன்படியே பொம்மையை செய்து அதை தானம் அளிக்க தகுந்த அந்தணரை தேடினாராம். ஆனால் அதை தானமாக பெற்றால் மன்னனுடைய முன்வினை பயனும் பாவங்களும் தங்களை வந்து சேர்ந்துவிடுமோ என பயந்து யாரும் தானம் பெறவில்லையாம். இதனால் மன்னன் தானம் பெறும் அந்தணருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக தருவதாகவும் அறிவித்தாராம். இதை அறிந்த கர்நாடகாவை சேர்ந்த பிரம்மச்சாரி அந்தணன் இளைஞன் ஒருவன் மன்னனிடம் இருந்து அந்த பொம்மையை பெற்றுக்கொண்டான். இதனால் மன்னனை பிடித்திருந்த முன்ஜென்ம பாவ வினைகள் விலகி மன்னனும் தான் அறிவித்தபடி பொன் பரிசுகளையும் கொடுத்தாராம். அந்த பொம்மை பிரம்மச்சாரியின் கைக்கு வந்தவுடன் உயிர் பெற்றது. அந்த பொம்மை பிரம்மச்சாரி செய்திருந்த பூஜையின் பலனில் ஒரு பகுதியை கேட்டது. அப்படி கொடுத்து விட்டால் வியாதி நெருங்காது என்று சொன்னதும் இதை கேட்ட அந்த பிரம்மச்சாரி பூஜை பலனில் ஒரு பகுதியை கொடுத்து விட்டார். ஆனால் கொடுத்த பின்புதான் அவனது மனம் வேதனை அடைந்தது. வியாதி ஏற்பட்டு அவதிப்படுவோமே என்ற பயத்தில் சுயநலம் கருதி தர்மத்துக்கு மாறாக பூஜையின் பலனை தானம் செய்துவிட்டோமே என்று கலங்கினாராம். இதற்கு பிராச்சியத்தியமாக தனக்கு கிடைத்த மதிப்புமிக்க பொருட்களை பொதுநலம் கருதி செலவழிப்பது என்று முடிவெடுத்தான். ஆனால் என்ன செய்வது என்று குழப்பத்துடன் பொதிகை மலையில் வசித்து வந்தார். தன் குருவின் அகத்தியர் முனிவரிடம் சென்றாராம். அகத்தியரோ, தானத்தில் சிறந்தது தண்ணீர் தானம். மலையிலிருந்து நீ திரும்பி செல்லும் பொழுது வழியில் ஒரு பசுவை காண்பாய். அது போகும் வழியில் ஒரு கால்வாய் வெட்டும். பசு சாணம் போட்டு இடத்தில் மதகு ஏற்படுத்து. அது கோமியம் செய்யும் இடங்களில் மறுக்கால் ஏற்படுத்தும். பசு படுக்கும் இடங்களில் ஏரி தோண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பசு மறைந்துவிடும். அங்கே கால்வாய் பணியை முடித்து மீதி தண்ணீரை அங்கேயே சேரும்படியாக ஒரு குளத்தை தோண்டு என்றார்.